பயிற்சி 3.7 5வது சம் பாருங்கள். முக்கோணம் ஏபிசி ஒரு செங்கோணம் முக்கோணம் மற்றும் கோணம் ஏ வந்து π/2 எனில் பின்வருவனவற்றை நிறுவுக. இதில் 3 சம் இருக்குது. 1 by 1 பார்க்கலாம். cos square b + cos square c = 1. இதில் என்னென்னா இப்போ a + b + c = பையனு போடுவோம் அல்லது 180 டிகிரின்னு போடலாம். a + b + c ஓகேவா. அதில் ஏவோட வேல்யூ π/2 ப்ளஸ் b + c, அதாவது மொத்தம் சேர்த்தனா 180 வரணும். அதில் ஏவே 90 டிகிரி அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்தனா 90 டிகிரியா. b + c = π - π/2 ரெண்டால் பெருக்கினா 2π - π/2 2 பையில் ஒரு பை போயிடுச்சுன்னா π/2 b + c வேல்யூ ஓகேவா. இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ்னா cos square b + cos square c ஓகேவா. அடுத்தது cos square b, இதுக்கான ஃபார்முலா ஒன்று பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. cos 2a இதுக்கு வந்து ஒரு 4 ஃபார்முலா இருக்கும். அதில் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா ஏதோ அது எடுத்துக்கலாம். 2 cos square a - 1 இப்படி ஒரு ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. இதில் நமக்கு என்ன இருக்குது, cos square b. அப்போ இந்த cos square a இந்த வடியும் நமக்கு தேவை. அப்போ அதை மட்டும் அந்த சைடு வச்சுட்டு -1 இந்தாண்டா அனுப்புனீங்கன்னா cos 2a + 1 ஆயிரும். இந்த 2 இந்தாண்டா வந்தால் வகுத்தல் 2 ஆயிரும். cos square ஏவுக்கு இந்த ஃபார்முலா. அப்போ cos square bனா இந்த இடத்துல b போட்டால் போதும். cனா இந்த இடத்துல cயா. அப்போ எப்படி வரும், cos 2b + 1 cos 2a + 1 இருந்தது 2b + 1/2 ப்ளஸ் cos 2c + 1/2 ஓகேவா. பகுதி 2 ஒரே மாதிரி இருக்குது, கூட்டிடுறேன் ஒரு தடவை. 1 கூட்டினா 2 ப்ளஸ் cos 2b ப்ளஸ் cos 2c. இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிடாதீங்க. பெருக்கல்ல இருந்தால் மட்டும்தான் இப்படி கேன்சல் பண்ண முடியும். இது கூட்டல் கழித்தல்ல இருக்குது மேலே இருக்கிறது, அதனால் கேன்சல் பண்ண முடியாது. அதான் என்ன கான்செப்ட்னா இந்த 2 வந்து இதுக்கும் பொருந்தும், இதுக்கும் இருக்குது, இதுக்கும் இருக்குது. இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா மறுபடியும் ரிவர்ஸில் பார்க்கும்போது cos 2b மட்டும்தான் இருக்கும், /2 வராது ஓகேவா. அதனால் கூட்டலில் இருக்கும்போது இந்த மாதிரி கேன்சல் பண்ணக்கூடாது. இப்போ என்னென்னா இந்த 1/2 நான் காமனாக வெளியே எடுத்துட்றேன். ரெண்டு ப்ளஸ் cos 2b ப்ளஸ் cos 2c. அது எப்படி வரும்னா இந்த 2 வந்து இந்த 2க்கு அடிச்சிங்கன்னா 1 ஆயிரும். மறுபடியும் இந்த 2 இதுக்கும் வகுக்கணும், இதுக்கும் வகுக்கணும். அதனால் தனியாக வெளியே எடுத்துகிட்டு இப்போ வந்து உள்ளே பெருக்கிடுறேன். அதாவது உள்ளே பெருக்கும்போது இதுக்கும் பெருக்கணும், இதுக்கும் பெருக்கணும், இதுக்கும் பெருக்கணும், 3 இதுக்குமே பெருக்கணும். ஏன்னா ப்ளஸ் குறி தான் இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா இது 2யும் ஜோடியாக வச்சுக்கிறேன். அதுக்கும் வெளியே பெருக்கல் குறி போட்டு இந்த 1/2 எழுதிக்கிறேன். இப்போ 1/2 2யும் பெருக்கும்போது 2க்கு 2 கேன்சல். அப்போ 1 ப்ளஸ் இந்த 1/2 எடுத்து இதை பெருக்கும்போது நல்லா பாருங்கள். 1/2 போட்டு ப்ராக்கெட் போட்டு எழுதுறேன். அதாவது சொன்னல 3 இதோட பெருக்கணும் ஓகேவா. 3 இதோட பெருக்கணும், இதோடையும் பெருக்கணும், இதோடையும் பெருக்கணும், இதோடையும் பெருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், இதோட பெருக்கி எழுதிட்டு இது 2ஓடையும் பெருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். இதை மறுபடியும் இப்படி உள்ளே எடுத்து பெருக்கலாம் வேணா. 1 + 1/2 இது எந்த வடித்தல் இருக்குது பாருங்கள். cos c + cos d 2bங்கிறது b cயில் எடுப்போம், 2cங்கிறது d. cos c + cos d அந்த ஃபார்முலா போகலாம். இந்த 1/2 தனியாக விட்டுடலாம். 1யும் 1/2யும் கூட்டக்கூடாது, ஏன்னா இதோட பெருக்கல் இருக்குது இந்த 1/2. அதனால் cos c + cos d இந்த ஃபார்முலாவோட விரிவாக்கம்னா 2 cos c + d c + d/2 × cos c - d ஓகேவா. 1 + 1/2 2 cos இந்த 2 காமனாக வெளியே எடுப்போமா. இப்போ எப்படின்னா 2b + 2c/2னா இந்த 2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். 2 × b + c/2
இப்போ இது பெருக்கல் இருக்குதா, பெருக்கல் குறி இருக்கிறதுனால இதை கேன்சல் பண்ணிடலாம். காஸ் பி மைனஸ் சி. அதே டைம் என்னென்னா இது பெருக்கல்ல தாங்குது, இந்த ரெண்டு கேன்சல். 1 ப்ளஸ் காஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ, பி ப்ளஸ் சியோட வேல்யூ பை 2. அப்போ காஸ் பை 2வா இன்ட்டு காஸ் பி மைனஸ் சி. ப்ராக்கெட் போடணும்னா காஸ் பி மைனஸ் சி, சி மட்டும் மைனஸில் இருக்கிற மாதிரி வந்துடும், அதுக்கு தான் ப்ராக்கெட் போடுறது. ஓகேவா? இப்போ காஸ் பை 2ஓட வேல்யூ, காஸ் பை 2 அதாவது காஸ் 90 டிகிரி அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். இதுவும் பெருக்கல் இருக்குதா, 0வால் எது பெருக்கினாலும் டோட்டலாக 0 ஆயிரும். 1 + 0ன்னு வந்துடும் ஈக்குவல் டு 1. ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சா இல்லையா? ரெண்டாவது சொன்ன பாருங்கள், sin ஸ்கொயர் பி ப்ளஸ் sin ஸ்கொயர் சி ஈக்குவல் டு 1. ஓகேவா? போன சம்பளம் இந்த தான், முக்கோணம் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம் மற்றும் கோணம் ஏ ஈக்குவல் டு பை 2வா அவன் கொடுத்த தகவல். அதே தான் இதில் யூஸ் பண்ணோம். அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பை 2 அந்த தகவல் இதுலேயும் யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்ஹெச்எஸ் எடுக்கலாம். sin ஸ்கொயர் பி ப்ளஸ் sin ஸ்கொயர் சி. இப்போ காஸ் 2a ஈக்குவல் டு 1 - 2 sin ஸ்கொயர் ஏன்னு ஒரு ஃபார்முலா இருக்கா? காஸ் 2aவில் நமக்கு என்னென்னா sin ஸ்கொயர் பி sin ஸ்கொயர் சி. அப்போ இந்த sin ஸ்கொயர் ஏ இந்த வடிவம் மட்டும்தான் தேவை. இப்போ என்ன பண்ணுறோன்னா காஸ் 2a ப்ளஸ் 1 இந்த இடம் வந்தால் -1 ஆயிடுச்சு. ஓகேவா? ஈக்குவல் டு -2 sin ஏ sin ஸ்கொயர் ஏ. -2ன்னு நாம் பார்க்கக்கூடாது, இந்த 2 இது -2 தான் இருந்தாலும் இது பக்கத்தில் இருக்கிறதோட பெருக்கல்ல இருக்குது. ஓகேவா? வகுத்தலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா -2 வகுத்தலுக்கு தான் வரணும். ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மைனஸ் அப்படியே விட்டு இந்த 2 மட்டும் கொண்டு வரேன். அப்போ எப்படி வரும், காஸ் 2a -1/2 ஈக்குவல் டு sin ஸ்கொயர் ஏவா? sin ஸ்கொயர் ஏ நமக்கு ப்ளஸில் வேணும். sin ஸ்கொயர் ஏ இது குறியை மாற்றோம்னா -1 வந்து +1 ஆயிரும், ப்ளஸ் காஸ் 2a வந்து மைனஸ் காஸ் 2a ஆயிரும். வகுத்தலில் இருக்கிறதுக்கு நம்ம குறி மாற்ற மாட்டோம், மேலே மட்டும் தான் மாற்றுவோம். ஓகேவா? இந்த கான்செப்ட். அப்போ sin ஸ்கொயர் ஏவுக்கு பதிலாக sin ஸ்கொயர் பின்னா இந்த இடத்துல பி போடணும். அப்போ எப்படி வரும், 1 - cos 2b/2 ப்ளஸ் 1 - cos 2c/2. 2 பகுதி ஒரே மாதிரி இருக்கிறனால காமனாக எழுதுகிறேன். 1 கூட்டினா 2 மைனஸ் காஸ் 2b மைனஸ் காஸ் 2c. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த 2 வகுத்தலுக்கு தான் அதை தனியாக எடுத்துடுறேன். 2 இது ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கா, மைனஸை காமனாக வெளியே எடுத்துடுறேன். காஸ் 2b ப்ளஸ் காஸ் 2c பெருக்கி பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ இந்த 1/2 எடுத்து இதோடையும் பெருக்கணும், இதோடையும் பெருக்கணுமா? 1/2வையும் 2ஐயும் பெருக்கணும், 2க்கு 2 கேன்சல் ஆகிரும், 1 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து இதை பெருக்கும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1/2 காஸ் 2b ப்ளஸ் காஸ் 2c. ஒன்று மைனஸ் 1/2 இது எந்த வடிவத்தில் இருக்கு பாருங்கள், காஸ் சி ப்ளஸ் காஸ் டி. இது சின்னு எடுக்கணும், இதை டின்னு எடுக்கணும். 2 காஸ் 2b ப்ளஸ் 2cயா, இந்த இது 2 காஸ் சி ப்ளஸ் டி. சியோட வேல்யூ 2b, டியோட வேல்யூ 2c/2 காஸ் சி மைனஸ் டியா, ஒன்று மைனஸ் 1/2 2 காஸ் 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். அப்போ பி ப்ளஸ் சி காஸ் பி மைனஸ் சியா, இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். 1 மைனஸ் இந்த 1 இந்த 1 கழிச்சிடாதீங்க, இந்த 1 இதோட பெருக்கல் இருக்குது, அதனால் இந்த 1 விட்டுடலாம்.
no minus cos b plus c into cos b minus c cos b plus c ஓட வேல்யூ cos b plus c ஓட வேல்யூ by 2 into cos b minus c cos by 2 ஓட வேல்யூ 0 அதாவது cos 90 டிகிரி 0 அதனால் இது 0 ஆயிடுச்சு 0வில் பிறகுனா இது 0 ஆயிடுச்சு RHS கொண்டு வந்துட்டோமா இல்லையே மூணாவது சம் பாருங்கள் cos b minus cos c ஈக்குவல் டு -1 ப்ளஸ் 2√2 cos b by 2 sin c by 2 ஓகேவா இதை ப்ரூவ் பண்ணோம் இது எப்படின்னா இதிலேருந்து இதை கொண்டு வரலாம் அல்லது இதிலேருந்து இதை கொண்டு வரலாம் அல்லது இதுக்கு தனியாக ஆன்சர் இதுக்கு தனியாக ஆன்சர் கண்டுபிடிச்சி ரெண்டும் ஒரே ஆன்சர் வருதான்னு பார்க்கணும் அந்த மெத்தட் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது LHS இது RHSஸா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா RHS கண்டுபிடிக்கலாம் ஏன் LHS கண்டுபிடிச்சிட்டு இதை கண்டுபிடிக்கலாம்னு கேட்கலாம் RHS கண்டுபிடிச்சோம்னா நமக்கு டேரெக்டாக ஒரு ஆன்சர் வரும் LHS கண்டுபிடிக்கும் போது இந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணணும் ஒரு இடத்துல ஓகேவா நமக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணணும் அதனால தான் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது நீங்கள் ஆல்ட்ரு பண்ண மாட்டிங்கன்னா அந்த ஆன்சர் வரும் அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றுறது சிரமம் ஓகேவா இதுக்கு ஏற்ற மாதிரி இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் என்ன இருக்குது -1 ப்ளஸ் 2√2 cos b by 2 sin c by 2 அடுத்தது பாருங்கள் -1 ப்ளஸ் √2 எழுதிட்டு இந்த ரெண்டு ஏன்னா இது -1 அப்படியே விட்ருங்க இந்த தனியாக இது எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்குது ஓகேவா 2√2 cos b by 2 sin b c by 2 இது எல்லாமே பெருக்கலுக்கு தான் √2 எழுதிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா தனியாக காமிக்கணுங்கிறதுக்கு 2√2 பெருக்கல்ல தான் எழுதியிருக்கேன் cos b by 2 sin c by 2 ஓகேவா இப்போ என்னன்னா cos a sin b 1/2 sin a plus b minus sin a minus b ஓகேவா இந்த ஃபார்முலா இருக்குது இதில் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டை வந்து இந்த சைடு அனுப்பிச்சிட்றேன் 2 cos a sin b ஓகேவா sin a plus b minus sin a minus b ஓகேவா இந்த வடிவத்தில் ஆல்ட்ரு பண்ணிருக்கேன் பாருங்கள் 2 cos இதெல்லாம் சேர்ந்தது a 2 cos a sin b ஓகேவா இந்த வடிவத்தில் இருக்குது -1 ப்ளஸ் 2√2 2 cos a sin b இது எப்படி எழுதலாம் sin a plus b அப்போ sin a plus b minus sin a minus b -1 ப்ளஸ் √2 sin பகுதி ஒரே மாதிரி இருக்கா b plus c by 2 minus sin b minus c by 2 -1 plus √2 sin b plus c by 2 ஓட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே போட்டுட்டு வருது b plus c ஓட வேல்யூ என்ன by 2 ஓகேவா இப்போ நமக்கு இருக்கிறது என்ன b plus c by 2 b plus c ஓட வேல்யூ by 2 இந்த வகுத்தல் 2 போடுங்க b plus c க்கு by 2 போட்டேன் இந்த வகுத்தல் 2 அப்படியே வருமா அப்போ வகுத்தலுக்கு மேலே வகுத்தல் வந்தால் கீழே வந்துடும் by 2 பெருக்கல் 2 4000 by 2னா 90 டிகிரி by 4னா 45 டிகிரி ஓகேவா sin 45 டிகிரி மைனஸ் sin b minus c by 2 -1 plus
√2 sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 மைனஸ் sin b மைனஸ் c பை 2 மைனஸ் 1. இந்த √2 இதோடையும் பெருக்கிறேன் இதோடையும் பெருக்கிறேன். ஓகேவா? √2/√2 வருமா? கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் √2 sin b மைனஸ் c பை 2. ஓகேவா? ப்ளஸ் 1க்கு மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். அடுத்து மைனஸ் √2 sin b மைனஸ் c பை 2. இது வந்து சமன்பாடு 1ன்னு வைங்க. இதுதான் RHS. அடுத்து LHS பார்க்கலாம். cos b மைனஸ் cos c. cos b மைனஸ் cos c இந்த ஃபார்முலாவோட விரிவாக்கம். இதுக்கான விரிவாக்கம்னா cos c மைனஸ் cos d. இந்த ஃபார்முலாவோட விரிவாக்கத்தில் எழுதுவோமா? cos c மைனஸ் cos d அந்த வடிவத்தில் இருக்கா? அப்போ எப்படி எழுதுவோம்? 2 sin c ப்ளஸ் d பை 2 sin d மைனஸ் c பை 2. இதை வந்து நம்ம எப்படி எடுப்போம்? சின்னு எடுக்கணும், இதை வந்து டின்னு எடுக்கணும். ஓகேவா? 2 sin b ப்ளஸ் c பை 2 இன்ட்டு sin c மைனஸ் b பை 2. ஓகேவா? 2 sin b ப்ளஸ் c பை 2ஓட வேல்யூ sin 45 டிகிரியா? sin c மைனஸ் b பை 2. 2 sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 இன்ட்டு sin c மைனஸ் பின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறேன். மைனஸ் இன்ட்டு b மைனஸ் சியா? ஏன் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகேவா? இப்போ இதை பெருக்கும்போது 2/√2ன்னு வந்துடும். sin b மைனஸ் c பை 2. இந்த மைனஸ் என்ன பண்ணுறேன்னா இதுவும் பெருக்கல்ல தான் இருக்குது, இதுவும் பெருக்கல்ல தான் இருக்குது. அதனால் மைனஸ் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? இந்த மைனஸ், ஏன்னா இது மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். அடுத்து இதோட பெருக்கும்போது இதுவும் மைனஸ் தான், இதோட பெருக்கும்போது மைனஸ் தான். ஏன்னா எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்குது. இப்போ இந்த 2/√2 வகுத்தலில் √2 வரக்கூடாது. ஏன்னா இங்கே நமக்கு பின்னத்தில் கிடையாது, √2 மட்டும்தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா 2√2 பெருக்கல் ஒரே நம்பரால் பெருக்கி வகுத்தா வேல்யூ மாறாது. √2க்கு √2 கேன்சல் பண்ணிட்டா 2√2 மட்டும் மீதி இருக்கும். ஓகே, ரிவர்ஸில் பார்க்கும்போது அதே வேல்யூ வரணும். இப்போ 2√2 √2 பெருக்குனா √2 ஸ்கொயரா? ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல், மீதி 2 மட்டும் வரும். 2க்கு 2 கேன்சல், மீதி √2 மட்டும் இருக்கா? மைனஸ் √2 sin b மைனஸ் c பை 2. பாருங்கள், இதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. அதுக்காக தான் இங்கே c மைனஸ் பின்னு இருக்குது, நமக்கு b மைனஸ் சின்னு வரணுன்ட்டு இந்த மைனஸை வெளியே எடுத்து இந்த மைனஸ் இங்கே கொண்டு போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் மைனஸ் இருக்குது. அப்போ நமக்கு இதுவும் மைனஸில் வரணுங்கிறதுக்காக இப்படி ஆல்ட்ரு பண்ணுறோம். ஃபஸ்ட்டும் 2ம் சமமா? அப்போ LHSம் RHSம் சமம். எனவே நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு முடிச்சிருங்க.